இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி. James, the general epistle according to James, chapter 5, verses 11 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமதகப்பனே, அப்பா பிதாவே, பரிசுத்தவானாகிய யாக்கோபு எங்கள் வாழ்க்கையில எங்களிடத்துல எந்த காரியத்தை எல்லாம் நீர் எதிர்பார்க்கிறீர், அதற்கு நீர் எங்களுக்கு பலனையும் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு அவர் எங்களுக்காக எழுதி வைத்தார், வாழ்ந்து காட்டினார். ஆண்டவரே, இன்று நாங்கள் தொடர்ந்து அதை சிந்திக்கும் போது எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, இந்த 5வது அதிகாரம் ஒரு 7வது வசனத்திலிருந்து 7 காரியங்களை அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்தவானாகிய யாக்கோபு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள், தேவன் அதற்காக நமக்கு பலனை கொடுக்கிற காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதிலே கடந்த முறை நாம் பார்க்கும்போது நாம் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாமல் இருக்க வேண்டும். துன்பத்தை சகித்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை 10 வசனங்களிலே 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து தேவனிடத்தில் அந்த காரியங்களை அனைத்தையும் நமக்கு தருமாறு பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு தேவை என்பதை அறிந்து நாம் ஜெபித்தோம். இந்த நாளிலே நாம் துவங்கும் போது இந்த 11வது வசனத்திலிருந்து துவங்குறோம். 11வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படியாக நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் யோபுவை நமக்கு ஒரு மாதிரியாக சொல்லுகிறார் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார், யோபுவை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அதுபோல அவர் என்ன செய்வாராம், நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்ற ஆசீர்வாதத்தோடு பேசுகிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் நம்முடைய துன்பத்தில் அதிக நாட்கள் நம்மை விடுவதில்லை என்றால், ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் உடையவர். சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா, 103வது சங்கீதத்துல நீங்க வாசித்து பாருங்க. அவர் நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்படி உள்பட்டவராம், மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் உள்ளவர். இப்பேற்பட்டவர் நம்ம என்ன செய்வாரு, விட்டு விடுவாரா? யாக்கோபுடைய மரணத்தை குறித்து சரித்திரத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் போது என் கண்களெல்லாம் கலங்கி கண்ணீர் வடிந்தது. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, நானே இவ்வளோ வருத்தப்படுகிறேன் என்றால் அப்படின்னு நான் பேசி முடிப்பதற்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னது தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷியாகிய நான் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்ததை படிக்கும்போது எவ்வளவு வருத்தப்படுவேன் என்றால், அது என்னுடைய தேவனுடைய மனதை எவ்வளவு துக்கப்படுத்தி இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வருத்தப்படும் போது கூட அவருடைய மனது மிகவும் இரக்கமுள்ளதாக இலகிய மனதாய் இருப்பதினால் அவர் எதை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்? ஆசீர்வாதத்தை. யோபுவின் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இரட்டிப்பான குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் பிளெஸிங் யோபுடைய வாழ்க்கையில நடந்தது இல்லையா? அது போல உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்கும். ஒருவேளை நாம் கடந்து போகிற இந்த பாதை மிகுந்த கடினமாய் இருந்தாலும் அன்பானவர்களே, அதிக நாட்கள் அல்ல, சீக்கிரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம துன்பத்திற்கு விடுதலையை கொடுக்கிறார். எப்படி யோபுவுக்கு விடுதலை கொடுத்த தேவன் அவர் அவருக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார், குமாரத்திகளை கொடுக்கிறார். அந்த குமாரத்திகள் உலகிலே மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களான குமாரத்திகள் என்பதை யோபுவின் கடைசி அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நிச்சயமாக யோபுவை ஆசீர்வதித்த தேவன், இரக்கமுள்ள தேவன்,
துன்பத்தில் நம்மை விட்டு விடுவதே இல்லை என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கிறது 12வது வசனத்திற்கு வருவாங்க. ஸ்பீக் ஆனஸ்ட்லி. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, மீண்டும் நம்மளை நினைவுபடுத்துகிறார். என்னோட சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஸ்பீக் ஆனஸ்ட்லி. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்தின் மேலும் வேறு எதின் மேலும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இவ்வாறு செய்வதால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். அன்பானவர்களே, மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபுடைய பெயர் என்னன்னா ஜேம்ஸ் த ஜஸ்ட்ன்னு பேரா. அவருக்கு ஜஸ்ட்ன்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் எதை சொல்றாரோ அதை செய்தாரு, எதை செய்தாரோ அதை தான் சொன்னாரு. வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவர் செய்ய ஆயத்தமுள்ளவராயிருந்தார், செய்ய தன்னையே பழக்கி கொண்டார். அதனால தான் இவர் பேரே ஜேம்ஸ் த ஜஸ்ட்ன்னு வந்ததுன்னு சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களை, வாழ்க்கை எளிதான வாழ்க்கை. அதை எளிதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எஸ் என்று சொல்லுவதற்கு எஸ் என்றும், நோ என்பதை நோ என்றும் சொல்ல வேண்டும். உண்மையோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். நாம் எப்பொழுது உண்மையோடு பேசுகிறோமோ அப்பொழுது தான் மக்கள் நம்மை நம்ப ஆரம்பிப்பார்கள். நான் பேசும்போது இவங்க சொல்றதை தான், அவங்க உள்ளத்தை உண்மையை தான் பேசுறாங்க என்பதை மக்கள் அறிந்து கொள்ளுவாங்க. அதனால ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை பார்த்து சொல்லுவது, அன்பானவர்களே, பி ஆனஸ்ட். பி ஆனஸ்ட். எது உண்மையோ அது ஆம் என்றும், எது உண்மை இல்லையோ அது இல்லை என்றும் சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால தான் ஆண்டவர் பேசும்போது, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல பேசும்போது சொல்லுவார் இல்லையா, அதிக வசனிப்புல பாவம் இல்லாம இருக்கும். உண்மையை பேசுங்கள். ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் பேச கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் மத்தேயு 5வது அதிகாரத்துல. அப்போ இந்த யாக்கோபு நமக்கு தெரியும் யாருன்னு. இதை எழுதிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் ஒரு சகோதரனாக, ஒன்றுவிட்ட சகோதரனா, அவரோடு கூட வளர்ந்தவர். அவரை பார்த்திருப்பாரு. அவர் பேசினது எல்லாம் பார்த்த இந்த யாக்கோபு அவர் வளரும் போது அவரை அதிகமாக நம்பினவராக நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் இறக்கும் போது சரித்திரம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே மரிக்கிறதை இவர் பார்த்த போது, ஓ, இவர்தான் மேசியாவோ என்று நினைத்து, நாம் இவரை சரியாக நடத்தவில்லையே என்ற துக்கத்துல, இனி நான் என்ன செய்வது, ஆகாரம் உட்கொள்ளுவதே இல்லை என்று அவர் கூறிவிட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் 3வது நாளிலே உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இவருக்கு காட்சி கொடுக்கிறார். நாம் பரிசுத்த வேதத்துல பார்க்கிறோம். இவருக்கு காட்சி கொடுக்கும் போது அவர், இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் இந்த உலகத்துல இருக்கும்போது போதித்தாரோ அதையெல்லாம் இவர் ஒரு சாதாரண மனிதராக இவர் கேட்டிருக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால்தான் இந்த யாக்கோபு நிருபம், நீ இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல செய்த பல காரியங்களை இவர் எடுத்து மீண்டும் நமக்கு சொல்வதாக இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் இந்த இடத்துல, நம்மிடத்துல எதிர்பார்ப்பது உண்மையை எதிர்பார்க்கிறார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கம்யூனிகேஷன் ஏரா, மீடியா அதிகமாக பிரசித்தி பெற்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, சோஷியல் மீடியா இப்பொழுது வாயிலே மனிதர் உண்மையை பேசுவது மட்டும் முக்கியமில்லை. இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, யூடியூப், இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் உண்மையையே எடுத்து எழுத வேண்டும். மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், அநேகர்
தங்களுக்கு பேர் கிடைக்க வேண்டும், அதிகமான ஆட்கள் தங்களுடைய தாங்கள் எழுதியதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தவறான காரியத்தை எல்லாம், உண்மையற்ற காரியத்தை எல்லாம் எழுதி விடுகிறார்கள். சோஷியல் மீடியாவை தவறான வகையிலே பயன்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் எதை பேசும்போதும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று அப்பொழுது சொன்னார் அல்லவா? இந்த காலத்திலே நம்முடைய பேச்சில் மட்டுமல்ல, இந்த மீடியாவை நாம் பயன்படுத்தும் போது நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரே ஒரு வினாடி உங்களையே அலசி ஆராய்ந்து பாருங்கள். நான் பேசும்போது ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுகிறேனா, இல்லை என்றால் இரண்டையும் கலந்து தவறான வகையில பேசி ஆம் என்று சொல்லுவதற்கு இல்லை என்றும், இல்லை என்று சொல்லுவதற்கு ஆம் என்றும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனா என்று தயவாய் உங்களையே ஒரு வினாடி சோதித்து பாருங்கள். அன்பான பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சவால் ஆண்டவரே. உண்மையை எப்பொழுதும் பேச வேண்டும். இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாயிருந்து, இருதயத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்கும் போதே எங்கள் வாய் உண்மையை பேசும். அப்பா, எங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரே நீர் குடிக்கொண்டு நாங்கள் ஆம் என்பதை ஆம் என்றும், இல்லை என்பதை இல்லை என்றும் பேசுவதற்கும், அதை ஆண்டவரை எழுதுவதற்கும், சோஷியல் மீடியா போன்ற காரியங்களிலே அதை பறைசாற்றுவதற்கும் ஆண்டவரே உண்மை உண்மை உண்மையே எங்களிடத்துல காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் சத்தியமுள்ள தேவன். உம்மை வழிபடுத்துகிற நாங்கள் பரிசுத்த ஆவியானவரே நீர் சத்தியம் உள்ளவர். ஆண்டவரே, சத்தியபரனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எப்பொழுதும் உண்மையை பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். 13வது வசனம் மிக முக்கியமான பகுதிக்கு நாம் வருகிறோம். உங்களுக்குள் யாரேனும் துன்புற்றால் இறை வேண்டல் செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்க வேண்டும். இப்ப 2 காரியத்தை அவர் இங்க சொல்றாரு. துன்பத்துல இருக்கிறீங்களா, நீங்க என்ன செய்யணும்? இறை வேண்டல் செய்யுங்க. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, திருப்பாடல்களை இசைக்க. அப்படின்னா என்ன? உங்கள் துன்பத்தின் நேரத்துல நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆண்டவரை போற்றுங்கள்னு சொல்றாரு. அப்போ துன்பத்துல இருக்கும் போது மட்டுமில்ல, ஆனால் இந்த இடத்துல அவர் பல காரியங்களை நமக்கு சொல்லி கொண்டு வரும்போது, முதலாவது நீடிய பொறுமை இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க நீடிய பொறுமையோடு இல்லாம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? முறையிடாதீர்கள். நீடிய பொறுமை, துன்பத்தை சகிக்க வேண்டும். இந்த துன்பத்தை சகிப்பதில் யோபுவை நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட காலங்களிலே, இந்த துன்பமான காலங்களிலே உண்மையை பேசுவது கடினம் இல்லையா? அதனால்தான் நீங்க உண்மையை பேச வேண்டும் என்ற துன்பத்தை சகிக்கும் போது ஸ்பீக் ஆனஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது அவர் சொல்றது, இந்த துன்பம் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? இந்த கான்டெக்ட்ல இருக்கிறதுக்காக நீங்கள் துன்பம் வரும்போது இறைவேண்டல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்பனா மற்ற நேரத்துல நான் ஜெபிக்க வேண்டியது இல்லையான்னு யோசித்துறாதீங்க. நம்ம எப்போதும் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? தெசலோனிக்கேயர்ல பரிசுத்தவானாகிய பவுல் எழுதும் போது எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல நமக்கு துன்பத்தை சகிக்க வேண்டும் என்று சொன்னவர் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்றார். துன்பத்துல உண்மையை பேசுவது கடினம். அதனால நம்ம இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது, இந்த இடத்துல நீங்க துன்புறும் போது என்ன செய்யுங்க? இறைவேண்டல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு, நீங்க நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, பாடல்களை பாடி தேவனை போற்றுங்கள். நாங்க இப்போ உங்களில் யாரேனும்
வேணும் இந்த இடத்துல. ப்ரே ஏர்னஸ்ட்லி, துன்பப்படுகிற போது ப்ரே ஏர்னஸ்ட்லின்னு சொல்லும்போது அடுத்தது பாருங்க 14வது வசனத்துல, உங்களில் யாரேனும் நோயற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர்கள் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றோர் குணமாவார்கள். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்தவரானால் மன்னிப்பு பெறுவார். ஆகையால் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இது ரொம்ப அழகான பகுதி. அநேக மெசேஜஸ், நம்ம சர்மன்ஸ், செய்திகளை, தேவ செய்திகளை இதுல நம்ம கேட்டிருப்போம். இங்க என்ன பல காரியத்தை சொல்றாரு. அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கொண்டு வராரு. எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றாரு. 14வது வசனத்திலையும் போகும்போது, சஃபரிங் அண்ட் சிக்னஸ், உனக்கு துன்புறும் போது நீ ஜெபி, உனக்கு வியாதி இருக்கும்போது ஜெபி. 13ல துன்புறும் போதுன்றாரு, 14க்கு வரும்போது சிக்னஸ், இந்த மாதிரி நேரத்துல நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நீ நோயிற்றிருந்தா நீ என்ன செய்ய? திருச்சபையிலிருந்து மூப்பரை நீ கூப்பிட்டு அதற்காக ஜெபித்துக்கொள். அவங்க என்ன செய்வாங்களா? எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அன்பானவர்களே, அந்த நாட்களிலே இந்த எண்ணெய் பூசுதல் எதற்காக செய்தார்கள்? இதை எதற்காக செய்ய வேண்டும் என்று பரிசுத்தவான் எழுதி வைத்தார் என்றால், இந்த எண்ணெய் பூசுவதில் எந்த ஒரு மேஜிக்கோ ஒரு அதிசயமோ நடப்பதில்லை. நமக்கு நடக்கிற அதிசயமானது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தேவன் நமக்கு தருகிறார். அப்ப எண்ணெய் பூசும்போது இட் இஸ் ஒரு நமக்கு ஒரு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. ஏதோ ஒரு காரியம் இந்த உலகத்துல ஒரு தேவனை நாம் பார்க்க முடிவதில்லை. அதனால இந்த உலகத்துல அந்த எண்ணெயை பூசும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Have faith in God but not faith in miracle. தேவன் பேரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். நமக்கு நடக்க போகிற அல்லது நடந்த அற்புதத்தின் பேரில விசுவாசத்தை வைத்து விடக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாய் வாழ்ந்த காலத்துல அவர் பெதஸ்தான்ற அந்த குளத்துக்கிட்ட அநேகர் வியாதியஸ்தரா இருந்தாங்க. ஆனா நேரா இவர் போய் ஒரே ஒருத்தருக்கு தான் சுகத்தை கொடுக்கிறாரு. அதனால நாம் விளங்கி கொள்ள வேண்டும், ஆண்டவர் பல வகையில நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இப்படி இதுதான் நம்ம இதை குறித்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல படிக்கிறோம். அவர் அத்தனை பேர் அந்த குளத்தை சுற்றி தங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனா அங்க சுகம் பெற்று கொண்டவர் ஒருவர் தான். ஆண்டவருடைய வாழ்க்கையில கூட அவர் 3 வருஷம் ஊழியத்தை செய்யும் போது அநேகர் அவரிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நல்லா நம்ம விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு எதை கொடுக்க முடியும்? சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்ம ஆண்டவரிடத்துல சுகத்துக்காக கேட்க வேண்டும். அந்த சுகத்தை ஒரே வகையில அவர் கொடுப்பதில்லை. வித்தியாசமான வகையில, வித்தியாசமான காலகட்டங்கள்ல சிலருக்கு உடனே சுகத்தை கொடுக்கிறார், சிலருக்கு அப்படியே சில நாட்கள் கடந்து போக சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் தேவன் அற்புதம் சுகத்தை கொடுக்க வல்லவர். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? எண்ணெயை பூசி
ஜெபிக்க வேண்டும். இதற்கு சொல்லும்போது ஒரு அருமையான எடுத்துக்காட்டை இவர் கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கிற எடுத்துக்காட்டு எலியாவை குறித்து சொல்லுகிறார். எலியா எப்படிப்பட்டவராய் இருந்தார்? 17வது வசனம் பாருங்க. எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். அப்படின்னா சாதாரண மனுஷர் தான். எளிமைனா இந்த இடத்துல பணத்தை குறிக்கல, ஒரு சாதாரண மனிதர். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடத்தில் வேண்டினார். மழை பெய்யவில்லை. 3 ஆண்டு 6 மாதம், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 3.5 நாள் இல்லை, 3 ஆண்டு 6 மாதம், 3.5 வருடம் மழை பெய்யவில்லை. மீண்டும் அவர் இறைவனிடத்தில் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. அப்ப நிலம் 3 வருஷம் 3.5 வருஷம் விளையாமல் இருந்தது. அன்பானவர்களே, எலியா சாதாரண மனுஷர் தான். அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு வானத்திலிருந்து இறங்கின ஒரு பெரிய தேவதூதனோ ஒரு பெரிய ஒரு சூப்பர் மேனோ கிடையாது. சாதாரண மனிதன். அன்பானவர்களே, நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் இல்லையா? நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எலியாவிடத்துல காணப்பட்டது என்ன? விசுவாசம். எப்பேற்பட்ட விசுவாசம்? விசுவாசம் என்றால் வேதாகமத்தில் வருகிற வசனங்களை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவதோடு நிறுத்தி விடுவது அல்ல. வேதாகமத்தில் வருகிற வசனங்களை நான் நம்புகிறேன், எனவே அதன்படி செய்வேன், செயல்படுவேன், செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் எலியா இடத்துல காணப்பட்டது. எனவே அன்பானவர்களே, ஒருவேளை ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலையின் ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருந்தால், துன்பத்தை சகித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இல்லையா? என்டியூர் சஃபரிங்னு யோபுவை குறித்து சொல்லி, யோபுவை அந்த துன்பத்திலே இறுதியிலே அவருக்கு வெற்றியை யோபுக்கு கொடுத்தார் என்பதையும் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தின தேவன் இன்று நமக்கு நினைவுபடுத்துவது, நீ இப்படி துன்பத்தின் ஊடாய் போகும்போது, வியாதியின் ஊடாய் போகும்போது தேவனை நோக்கி கூப்பிடு. எலியா நம்மை போல சாதாரண மனிதனாக இருந்து அவர் ஜெபிக்கும் போது தேவன் கேட்டார். எனவே என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் எனக்கு கேட்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிப்போம். அன்பானவர்களே, இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஒருவேளை இந்த உலக பிரகாரமான சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாம் தேவனோடு போய் சேர்ந்த பலரை நாம் பார்த்திருக்கலாம். அதுவும் ஒரு வகையிலே நிறைவான சுகம்தான். விளங்கிக் கொள்வது கஷ்டம், ஏற்றுக்கொள்வது அதிக கடினம். ஏனென்றால் நாம் சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு பெரிய சந்தோஷம், சாட்சியாக நிற்கிறோம். அதே கண்ணோட்டத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருவேளை இந்த உலகத்தில் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, நாம் ஆண்டவரிடத்தில் சேர்ந்து விட்டார்கள் அநேகர் என்று நினைக்கும் போது அவர்களும் இப்பொழுது வியாதி இல்லாமல் தான் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய காலம் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நமக்கு சுகத்தை நிச்சயமாக கொடுப்பார். இப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகத்திற்காக நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு நான் போகிற பாதை கடினமாக இருக்கிறது, ஆண்டவரே இந்த கடினமான பாதையிலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா, என்னுடைய சரீரத்திலே சரீர சுகம் எனக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே, எனவே இந்த சரீர சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரே ஒரு வினாடி அமைதலாக இருந்து, ஆண்டவரே நான் இப்பொழுது ஜெபிப்பது, நான் கடந்து செல்லுகிற பாதை கடினமான பாதை, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு ஜெபிக்கலாம். என்னுடைய சரீரத்தில் ஆண்டவரே பல பாடுகள் இருக்கிறது, எனக்கு ஜெயம் தாங்க ஆண்டவரே, என் சரீரத்தின் பாடுகளை எல்லாம் சுகப்படுத்துங்க என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். நீங்கள் ஒருவேளை உங்கள் அருகிலே எண்ணெய் இருக்கும் என்றால் ஒரே ஒரு அளவு தொட்டு உங்கள் நெற்றியிலே போட்டு
சிலுவையின் அடையாளத்தை போட்டு, ஆண்டவரே, என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த பலவீனம், என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த சுகவீனம் இன்றே என்னை விட்டு அகன்று போவதாக என்று விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பலவிதமான பாடுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தேவை. எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஆண்டவரே வியாதியோ பலவீனமோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல எங்கள் கரங்களை வைத்து எங்கள் நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை எண்ணெயில போட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலியா எங்களை போல ஒரு சாதாரண மனிதனாக, சாதாரண ஆண்டவரே ஒரு மனிதனாக அவர் இருந்த போதிலும் அவர் மூலமாக எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. எனவே இந்த நிமிஷத்திலே நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே எங்களுடைய பாடுகள் எங்களை விட்டு நீங்கி போவதாக ஆண்டவரே. துன்பமான கடினமான பாதை அகன்று போவதாக. அன்பின் தகப்பனே, சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அகன்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, அநேகருக்கு தேவன் சுகம் கொடுப்பதை, அநேகர் பாடுகளிலிருந்து தேவன் விடுதலை பெறுவதை ஆவிக்குரிய கண்களிலே நான் பார்க்க முடிகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்வோமாக. பாடுகளிலிருந்து முற்றிலும் வெளிவருவோமாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே, ஆமேன், ஆமேன். அடுத்து நாம் பார்ப்பது 16வது வசனத்திற்கு நாம் வருகிறோம். இந்த 16வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே என்னத்தை காரியத்தை சொல்லுகிறார் என்றால், ஆவிக்குரிய ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். இங்கே சரீரத்தில் நம்முடைய சுகத்தோடு அவர் நிறுத்தி விடவில்லை. சரீர சுகத்தில் இருந்து இன்னும் மேலான ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கும் நமக்கு தேவை என்பதை நாம் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே 16வது வசனம் சுகத்தை குறித்து தான் பேசுகிறது. ஆகவே இதற்கு முன்னால நாம் பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து இதனாலே நீங்க என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யணுமா, ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது அப்படி என்றால் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நம்முடைய ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யுங்க, பேசுறீங்க. உனக்கு விரோதமா இப்படி யோசித்துட்டமா, என்ன மன்னிச்சுக்கோ. உனக்கு விரோதமா இப்படி கோபமா பேசிட்ட, மன்னிச்சுக்கோ. இப்படி நம்ம சொல்லும் போது நமக்கு நம்முடைய இருதயத்துல ஹீலிங் இன் ஆர் ஹார்ட், நம்முடைய இருதயத்துல உள்ளான மனிதனிடத்துல நம்ம என்ன செய்யறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, பல வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா, உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு குரோதத்தையும் விரோதத்தையும் நம்ம வைத்திருக்கிறது. அதனால நம்ம மற்ற வேண்டாத காரியத்தை இருதயத்துல வைக்க வேண்டாம். இருதயம் சுகமடையும் என்றால், ஹீலிங் ஆஃப் த ஹார்ட், இருதயம் சுகமடையும் போது சரீரம் சுகமடையும். அதனால இந்த ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள்னு சொல்லும் போது நம்ம அநேக சமயத்துல ஜாக்கிரதையாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா, நம்ம ஜாக்கிரதையா இல்லை என்றால் என்ன நடக்கிறது, அவங்க நம்மளை போய் மற்றவரிடத்துல சொல்லுவாங்க என்று இந்த பயம் வந்து விடுகிறது. அதனால ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ஞானத்தோடு இருந்து நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு விசுவாசத்துல வலிமை உடையவர்களான ஆட்கள் இருக்கும்போது, பரிசுத்தவான்கள் இருக்கும்போது அவர்களிடத்துல நாம் சொல்லும்போது, ஆண்டவராகி அவர்களிடத்துல சொல்லும் போது இருதயத்துல என்ன கிடைக்குது, நமக்கு ஹீலிங் கிடைக்கும். இருதயத்துல நமக்கு ஹீலிங் கிடைக்கும் போது நிச்சயமாய் நமக்கு என்ன கிடைக்கும், 16வது வசனத்துல நம்ம
நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் கிடைக்கும். பிசிக்கல் ஹீலிங் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் கிடைக்கும். இறுதியாய் நாம் பார்க்கிறது என்னன்னா 19-20 வரைக்கும் பார்க்கும்போது அவங்க யாராவது தவறி போய் பாவத்துல விழுந்து விட்டா இருந்தா அவர்களை ரெஸ்டோர் தெம் ஜென்ட்லி. 19-20 அதோடு இந்த யாக்கோபு முடிவடைகிறது. எனவே சற்று பொறுமையாயிருந்து கேளுங்கள். 19-20 வசனத்துல ஜென்டில் ரெஸ்டோர் அதர்ஸ் ஜென்ட்லி. என் சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால் தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் சொல்றார். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதீங்க, முறையிடாதீங்கன்னு அவர் முதல்ல சொன்னாரு. இந்த இடத்துல வரும்போது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து வருகிற இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஒருவரை ஒருவர் இங்க வரும்போது பாருங்க 19-20 உங்களுக்குள்ள ஒருவர் தவறி போயிடுறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவர்களை நீங்க என்ன செய்யணும், ஜென்ட்லா நம்ம அவர்களை தூக்கி விடணும். ஒரு ஆண்டவர் எப்படி பாவம் செய்தவர்களை நெறி தவறினவர்களை மனம் திருப்பும் போது அவர்களுடைய மனசாட்சியில அவர்கள் வேதனை அடையாத வகையில அவர் தூக்கி விடுகிறார் இல்லையா. விபசார ஸ்திரியை பார்த்து கூட அவர் நீ பாவி என்று நியாயம் தீர்க்க அவருக்கு எல்லா உரிமையும் வலிமையும் இருந்து கூட அவர் தேவனாக முற்றிலும் தேவனாகவே இந்த உலகத்துல வந்தார், முற்றிலும் மனிதனாக வாழ்ந்தார். ஆனால் அவர் என்ன செய்யல, நியாயம் தீர்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே அப்படி செய்திருந்தா நீயும் நானும் என்ன செய்யணும், மிகவும் நெறி தவறி போறவங்களை நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப செய்ய வேண்டும். இப்படி மனம் திருப்புகிறார் இல்லையா, அவங்க நம்ம என்ன செய்யறோம், மனம் திரும்புகிறவர்களை அழிவிலிருந்து மீட்டு விடுகிறோம். அதனால நம்ம அழிவிலிருந்து மீட்டும் விடுகிறோம், திரளான பாவங்களை போக்குவார். இதனால 2 காரியம் நடக்கிறது. அழிவிலிருந்து மீட்டு பாவங்களை போக்குவதற்கு உதவியாக அமைகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, பாவத்தை மன்னிக்கிறவர் தேவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய பாடுகள் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதனால யாராவது தவறான வழியில போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, அவர்களிடத்தை குறை சொல்லாமல். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம், யூதா 23வது வசனம், இதெல்லாம் எடுத்து பாருங்க. நமக்கு மாதிரியாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால நம்ம என்ன செய்யணும், அவர்களை முற்றிலும் திருப்ப பழக வேண்டும். ஏன்னா நாளைக்கு அதே பாவத்துல நாம் விழவும் வாய்ப்பு இருக்கிறது. இன்று நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என் தேவனுடைய உதவி என்பதை மனதில் நினைத்து நம்ம என்ன செய்யணும், மற்றவர்கள் பாவத்துல இருக்கிறவர்களை மிகவும் இரக்கத்தோடு அவர்கள் தப்பிப்போன நெறியிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, எவ்வளவு அழகாக நீர் எங்களுக்கு 7 காரியங்களை சொல்லிக் கொடுத்தீரப்பா. ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, நெறி தவறி போனவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இராமல் அவர்களை மீட்டுவிட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போல மற்றவர்களிடத்தில் குறையை காணும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த யாக்கோபு நிருபத்தை அநேக நாட்கள் தியானம் செய்தோம், எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த 5வது அதிகாரத்துல மட்டும் ஆண்டவரே 7வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாங்கள் 7 காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்படி செய்யுங்கள் என்று நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீர். இதற்காக உமக்கு நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி. இந்த நாளிலும் இந்த அனைத்தும் எங்களிடத்துல காணப்பட எங்களையே தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
தேவனே, எங்களோடு பேசினதற்காக நன்றி. பல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய அதிசயமான கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எங்கள் இருதயத்திலே சுகத்தை பெற்றவர்களாக மற்றவர்களையும் ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ள அவர்களை தூக்கி, அவர்கள் நெறி தப்பி போன வழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட இருந்து இந்த நிருபத்தை ஆண்டவரே நாங்கள் ஆழமாக சிந்திக்க உதவி செய்தீரே. பரிசுத்த ஆவியானவரே பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. இதில் பார்த்த ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் நடைமுறையில் கொண்டு வருவது கடினம் ஐயா, எங்களுக்கு முடியல. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு முடியலன்னு என்று யோசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். காரணம், மனிதனால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன், ஆமேன்.